விளையாடி அதுதான் சொல்றேன், ரூக் G2 செக்மேட் கிடையாது, கவனமா பாருங்க. மீன் வச்சு வெட்டிடுவாங்க. புரியுது மாஸ்டர். விளையாடினா அவங்க அடிப்பாங்க, குயின் வச்சு தான் அடிக்கிறது ஒன்லி ஆப்ஷன். அப்ப நமக்கு குயின் லாஸ் ஆயிடும். அதனாலதான் ஆடக்கூடாது. ஓகே. சரி, நாம இன்டர்நேஷனல் மாஸ்டர் ரேட்டிங் கிட்ட வரைக்கும் போயிட்டதுனால புதிர்ல நானும் உங்களோட ஒரு மாணவரா சேர்ந்துக்கிறேன். சரியா? யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க சொல்லலாம். இன்னும் ஒரு நிமிடத்துல நீங்க கண்டுபிடிக்கலன்னா நான் அந்த ஆய்வு முடிவை சொல்றேன், நீங்க பாருங்க, கூட சேர்ந்து பாருங்க, பார்க்கலாம். மாஸ்டர் ரூக் H3 வேணாப்பா, அதோட சிறப்பான நகர் இருக்கு. நீங்க விதிமுறைப்படி யோசிச்சீங்களே கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்டர் நைட் G5 அதோட சிறப்பான நகர்வு இருக்கு. நீங்க இப்படியோ நைட் G5 ஆடுனா அவங்க என்ன ஆடுவாங்க அப்படி யோசிங்க, அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. மாஸ்டர் அவங்க நம்ம நைட் G5 வச்சா அவங்க வெட்டினா பான் வச்சு நைட் F5 விளையாடலாம். நைட் G5க்கு அவங்க என்ன ஆடுவாங்கன்னு யோசிங்க, உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். அவங்க என்ன விளையாடுவாங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. சார் நைட் G5 ஆடுனா அவங்க பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. அதுவும் ஒரு சிறப்பான நகர்வு தான். அவங்க எதிர்க்க இருக்கவங்க விளையாடுறதுக்கு அதுவும் அவங்களுக்கான சிறப்பான நகர்வு.
மாஸ்டர் ம் knight into e5. அதை விட சிறப்பான நகர்வுக்கு இருக்குப்பா. சரி, நம்ம இன்னைக்கு ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணலாம். நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன் பாருங்க. லேக்கா அன்மியூட் பண்ணிக்கோங்க, புரியுதான்னு சொல்லுங்க. queen to h6 queen to h6 king h6 queen h6 king h6 விளையாடுமா? queen h6 king h6. ஆய்வு முடிவை சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் விளையாடணும், சரியா? ஷானுக்கு தூக்கம் இல்லைன்னா, தூக்க கலக்கம் இல்லைன்னா இந்த புதிர்ல அப்படியே சேர்ந்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தூங்குங்கப்பா. அடுத்த இதுல பாக்கலாம். queen to f5 knight to f5 knight to f5 டபுள் செக் knight to fashion 5. அதுக்கு டபுள் செக்னால அரசரை மட்டும் தான் நகர்த்த முடியும், வேற எந்த நகரும் ஆட முடியாது. rook to happy 6 rook to happy 6 rook h6 சொல்றேன், நீ நைட்ட கிளிக் பண்ணி உட்கார்ந்து இருக்க. அது இல்லப்பா, அதுல இல்ல, அதுல இல்ல மாஸ்டர். நம்ம முடிச்சு கரெக்ட்டா மாஸ்டர். அது உறுதிப்படுத்தி தான் சொன்னேன். பிஷப் c4 ஆடினா அவங்க குதிரையை வச்சு எடுத்தாங்கன்னா அவங்க யானை எடுத்துக்கலாம். அவங்க நம்ம யானை எடுத்தாங்கன்னா அவங்க அரசி எடுத்துக்கலாம். அதை விட சிறப்பான நகர்வா எதுவும் இருக்க மாதிரி இல்ல. அதனால பிஷப் c4 விளையாடிடுங்க. இப்ப நம்ம குயின் ஆடிடலாம். அவங்க அரசிய எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இருங்க 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 இருங்க. எடுத்துருங்க எடுத்துருங்க. என்ன பண்ண வேற ஏதாவது அதுக்கு அடுத்த நகரம் அவங்க சொல்லல. எங்க இருக்குன்னு பாருங்க. ப்ரமோட் பண்ணலாமா? சிப்பாயை நகர்த்திட்டாலே அரசியா மாத்திடலாம். இல்லா முதல் அதுக்கப்புறம் அவங்க ஆண்ட நகர்வை நம்ம கணக்கில் எடுக்கணும்ல. முதல் நகர்வு அரசியா மாத்தத்துக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். திரும்ப அடுத்த நகர்வு பார்க்கணும்ல அவங்க என்ன ஆடி இருக்காங்கன்னு. அந்த மந்திரி வச்சு அவங்களால தடுத்துட முடியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுட்டு ஆடணும். Bishop b4 master.
ஷானும் லேக்காவும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்ல வச்சுட்டே சொல்லிட்டு இருக்க போறீங்க. பிஷப் b4 அடுத்த நகரோட சேர்த்து சொல்லுங்க. பிஷப் b4 ஆனா அவங்க pawn to c3 விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையே. அவங்க bishop to d2 அல்ல bishop to d2. bishop to d2 விட pawn to c3 சிறப்பான நகர்வு. ஏன்னா அது ஒரு கவுண்டர் அட்டாக்கா வருது. இங்க இது ரிலேட்டிவ் பின்ல இருக்கு. அந்த ரிலேட்டிவ் பின்ன அவங்களே எலிமினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே அந்த ரிலேட்டிவ் பின்ல இருந்து அவங்கள எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால பிஷப் b4க்கு c3 இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால நாம knight to d4 ஆடிட்டா அந்த இடத்துல ஒரு டபுள் அட்டாக் த்ரெட்டை நம்ம உருவாக்குறோம். ஆனா அதை தடுக்க முடியும். knight d4 king d1 ஆனா என்ன பண்றது? சொல்லுங்க. சும்மா மியூட் அன்மியூட் பண்றதுக்குலாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத. அன்மியூட் பண்ணிட்டு நகர்வை கவனமா கண்டுபிடி சொல்லு. இன்னொரு நகர்வு பிஷப் b4 c3 pawn to d5 ஆடினா அவங்க அரசியை தான் நகர்த்தணும்னா அவங்க அரசியை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க அரசியை நகர்த்திட்டாங்கன்னா அவங்க மந்திரியை நம்ம எடுத்தா அவங்களும் நம்ம மந்திரியை எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு knight b4 கூட நம்ம ஆடலாம். நீ முதல்ல அம்மா போன் எடுத்து நீ யாரு இந்த அம்மா போய் எடுப்போம். நீ இதுன்னு அம்மா போன் எடுத்து bishop to b4 விளையாடுங்க பார்க்கலாம். அந்த ஒண்ணுத்துல அது சரியாதான் படுது. பிஷப் b4 c3 ஆனா கூட நான் வேணா ஒரு தடவை சொல்றேன். உங்களுக்கு அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. பிஷப் b4 pawn to c3 d5
அப்ப அவங்க மந்திரிக்கும் அரசிக்கும் ஒரு தாக்குதல் வருது. அரசியை நகர்த்தி தான் ஆகணும்னா அரசியை இழந்துருவாங்க. அரசியை நகர்த்தின பிறகு நாம அவங்க மந்திரி எடுத்துக்கிறோம். அவங்க C3ல இருக்க சிப்பாயை வச்சு நம்ம மந்திரி எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்த பிறகு நாம நைட் டு B4 ஆடலாம். அப்பயும் அதே டபுள் அட்டாக் த்ரெட் இருக்கு. நைட் டு B4 கூட ஆட தேவையில்ல, குயின் டு B4 ஆடிடலாம். குயின் டு B4 ஆடினா அதே டபுள் அட்டாக் த்ரெட்டும் வந்துருது. குயின் டு B4க்கு ஒரு பான் கிடைக்குது. குயின் டு B4 ஆடும்போது பிஷப் D2 இல்லைன்னா நைட் D2 ஆடினா கூட குயின் டு B2 திரும்பவும் ஆடலாம். அதனால இதுவே சிறப்பான நகர்வா படுது. அதுவே நைட் டு D4 ஆடினா ஒரு டபுள் அட்டாக் த்ரெட் மட்டும்தான் இருக்கு. அவங்க அரசரை நகர்த்திட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனால பிஷப் டு B4 விளையாடுவோம். கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம், விளையாடுங்க. அதுதான். அப்ப அடுத்த நகர்வு பான் டு D5, D5. இப்போ அவங்க மந்திரிய சிப்பாயை வச்சு எடுத்துருவோம். அதுக்கு மேல அவங்க கேட்கல. நான் முழு ஆய்வையும் சொன்னேன். இறுதி வரைக்கும் நம்ம நகர்வு போற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சொன்னேன். புரிஞ்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. அப்படி துளியா கத்தாத, வெளில போய் உங்க விளையாட்டு அங்க போய் விளையாடு, விளையாட்டு போய் விளையாடு. இங்க பிஷப் டு முழு ஆய்வு நம்ம அதுல பார்த்தோம். அது நீங்க காட்சிப்படுத்தி பார்த்திருந்தா மகிழ்ச்சி. அப்படின்னா திரும்ப பண்ண புரிஞ்சுக்குவீங்க. அடுத்த புதிர் போலாம். நல்லா வராது. போயிட்டாங்க. சிக்கன்லாம் சாப்பிடுறீங்க, அட்லீஸ்ட் ஸ்வைட்ல விட்டு இது பண்றீங்க. வேற உட்காந்து பாருங்க. நம்ம சிப்பாயை F6க்கு நகர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிப்பாயை F6க்கு நகர்த்திட்டா அவங்க சிப்பாயை வச்சு அவங்க மந்திரியை வச்சு எடுத்தாங்கன்னா F6 பிஷப் F6 ஆடினா நம்ம எடுத்துடலாம். F6 பிஷப் F6 பிஷப் F6 திரும்ப நாம பிஷப் F6 சரி, நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன், என் கூட சேர்ந்து கணக்கிடுறேன். F6 பிஷப் F6 பிஷப் F6 rook E1. அப்ப அவங்க அரசி குயின் F6 ஆடினாங்கன்னா rook E8 விளையாடி முடிச்சிடலாம். அதுக்கு பதிலா அரசரை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது நகர் ஆடினாங்கன்னா அவங்க அரசி எடுத்துக்கலாம். அதனால பான் டு F6 சரியாதான் படுது, விளையாடிடுங்க. சரி, என்னன்னு பாருங்க. ரெக்கார்டுரா மகிழ்ச்சி. முதல்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே 35 தான் மாஸ்டர். அந்த போன இதுக்கு முந்தின இது தவறு பண்ணாம இருந்திருக்கலாம். மத்த ரெண்டு பாருங்க, அதை திருத்திக்கலாம். மத்த ரெண்டு மாஸ்டர் அந்த 770 நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நேத்துக்கே. எது அந்த 770 முதல்ல இருந்துச்சா, அது ஆல்ரெடி பார்த்துட்டேன். இல்ல, எல்லாருமே பார்க்கலாம். இதுல அடுத்த நகர்வு G7 கிடையாது. அடுத்த நகர்வு கிங் டு அவங்க ஆடின நகர்வு மாறுது இல்ல. இப்ப G7 ஆடினா அவங்க பிஷப் E6 விளையாடி தடுத்துருவாங்க. அப்ப கிங் டு E5 விளையாடினாதான் நம்ம சிப்பாய கண்டிப்பா அரசியா மாத்த முடியும். அதுதான் நகர்வு. ஆய்வுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்ல. லேக்கா திரைய பகிருங்க, உங்களுதுல பண்ணலாம். வச்சுக்கோங்க, அங்க வச்சுக்கோங்க. எடுத்து போடா போடா.
இது பாக்கமா? இது எது பார்த்து முடிச்சாச்சா மத்த ரெண்டும்? பார்த்து முடிக்கல. ஏய் அழாதடா, சொல்றத புரிஞ்சுக்கடா. மாஸ்டர் 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 நான் ரெஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு வரேன் மாஸ்டர். முதல் தூக்க காலத்துல வந்து தெளிவாயிட்டியா மாஸ்டர்? அந்த நம்ம லாஸ்ட் அவுட் எடுத்து ஆன்சர் பிஷப் f6 மாஸ்டர். ஏற்கனவே நம்ம பாத்துட்டோம்ல, அதுதான் மத்தது எல்லாமே பாத்துட்டோம்ல. சரி, லேக்காதுன்னு ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணலாம். ED5 முழு ஆய்வு முடிவையும் சொல்லுங்க. pawn ED5 அவங்க pawn CD5 ஆடுவாங்க. அப்புறம் நம்ம பிஷப் D5 ஆடலாம். அப்புறம் knight to மாஸ்டர் அவங்க வந்து queen to queen அவங்க knight to h6 ஆடுவாங்க. நம்ம வந்து queen to h3 ஆடலாம். அப்புறம் knight h6 ஆடுவாங்க. நம்ம bishop to b5 ஆடலாம். மாஸ்டர் முழு ஆய்வு முடிவையும் சொல்லுங்க. இதுல அன்னைக்கே பார்த்தோம், இதுல வேற நகர்வே எதுவும் இல்லைன்னு பார்த்தோம். சார் pawn ED5 அவங்க pawn CD5 ஆடுவாங்க. நம்ம bishop to bishop C5 to B5 ஆடலாம். அப்புறம் அவங்க வந்து king to D8 ஆடுவாங்க. அப்புறம் நம்ம queen to D5 ஆடலாம். இன்னொரு தடவை மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கம்மா. pawn ED5 அப்புறம் அவங்க வந்து pawn CD5 ஆடுவாங்க. நம்ம bishop to B5 ஆடலாம். அவங்க வந்து king to D8 ஆடினா நம்ம வந்து pawn to D5 ஆடலாம். queen to D5.
Master, bishop to f6. Bishop to f6, master. Master, bishop to f6. பிஷப் f6 தான் பிஷப் f6 தான் கணக்கிட்ட நகர்வு. முழுமையா அதை கணக்கிட்டு முழு நகர்வையும் சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு தடவை அது கணக்கிட்டு இருக்கோம். Bishop f6. Master. Bishop f5 ना நம்மள bishop f6 और bishop இங்க அரசுக்கு போக எந்த ஒரு சதுரமும் இல்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த பிஷப் f6 ஆடணும்னு இல்ல. நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்க்கும்போது ஒரு 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 நகர்வை விட்டுட்டோம். குயின் h7 நானும் அந்த ஆய்வை நான் சொன்னேன். நானும் அதை விட்டுட்டேன். நீங்க யாருமும் அதை கவனிக்கல. நான் வந்து குயின் டு h7 ஆடலாம்னு சொன்னேன். குயின் டு h7 ஆடும்போது குயின் h7 அதுக்கு ரூக் h7 ஆடிடுவாங்க. ரூக் h7 இல்ல குயின் h7 ரூக் h8 ஆடிடுவாங்க. குயின் h7க்கு ரூக் h8 ஆடிட்டா குயின் h7 குயின் h7க்கு ரூக் h8 ஆடிட்டா நம்ம அரசியை தான் நகர்த்தணும். ரூக் h7 ரூக் குயின் h போட்டுமா குயின் h7க்கு ரூக் h8 ஆட்டா அரசியை தான் நகர்த்தணும். அரசியை நகர்த்தினதுக்கு பிறகு நம்ம c4ல இருக்க மந்திரி இழந்துருவோம்னு பார்த்தோம்ல. அப்படி அது ஒண்ணும் கட்டாயம் இல்ல. குயின் h7க்கு ரூக் h8 ஆடினா நம்ம மந்திரியை வச்சு அவங்க யானையை வெட்டிடலாம். ஆனா அதை விட சிறப்பான நகர்வு எதுவுமே இல்லையா? அதுதான் போன இந்த புதிர்ல நம்ம இந்த புதிர்ல தடைப்பட்டு தேங்கி இருக்கும்போது நாம அந்த நகர்வு ஆய்வு பண்ணோம். அப்ப நானும் அந்த நகர்வை கவனிக்கல விட்டேன், நீங்களும் விட்டீங்க. அதை இப்ப இன்னைக்குதான் நம்ம திரும்ப பாக்குறோம். இப்ப குயின் h7 ஆடிடலாம். ஆடிடுங்க. இப்ப அவங்க யானையை வெட்டிடலாம். எடுத்து வச்சிருங்க. தண்ணி வேணா அப்புறம் குடிப்பீங்க. சரி, அதை எடுத்து வச்சு படி. Bishop to c3. Bishop to c3 ஆடிடலாம். Bishop to c3 அடுத்த நகர்வும் வேணாம். இந்த இடத்துல
queen to ஈவா போறோட queen to c3 விளையாடிடுங்க. அதான் சிறப்பான நகர். queen to c4 விளையாடுங்க சிறப்பு. queen to b2 அது rook to e6 master rook to e6 sir வேணாப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா, அப்புறம் உடஞ்சிடும். sir queen இங்க வச்சிருங்க, இங்க வச்சிருங்க. sir queen to b2 queen to b2 இருங்க யோசிக்கலாம். queen to ஈவா 3 விளையாடிடுங்க. rook to வேணாம் வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. knight to d5 இல்ல bishop வச்சு bishop வச்சு வெட்ட மாட்டாங்க. knight to d6 pawn to d6 so knight to d6 அப்படின்னு வச்சிருக்கேன். double attack அதனால எந்த நன்மையும் இல்ல. அதனால அவங்க யானையை வச்சு எடுப்பாங்க, சிப்பாயை வச்சு எடுத்துருவாங்க, எந்த நன்மையும் இல்ல. நைட் டு d5 ஆடிடலாம். நைட் டு d5 ஆட்டா அவங்களால மந்திரி வச்சு எடுக்க முடியாது, அது அப்சல்யூட் பின்ல இருக்கு. அடுத்த நகரம் அவங்க யானை எடுத்துக்கலாம். சார் அதான் நானும் சொன்னேன். விளையாடுங்க சிறப்பு. அவங்க ரூக்க வெட்டிடணும். நீங்க நைட் டு e3 சொன்ன மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்து ரூக் டு d7 இல்ல ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. பிஷப் டு b6 ஒரு சிப்பாய் தான், சிப்பாய் கூட இல்ல, அது ஆடக்கூடாதுமா, தப்பு. ஏன்னு சொல்லுங்க. நைட் வச்சு வெட்டிடுவாங்க. நம்ம நைட் மாஸ்டர் knight to b6 ஏன்னா அதுவும் ஆடக்கூடாது, தப்பு. rook to d7 ரூக் d7 திரும்பவும் ரூக் d7, அது ரூக் d7, அதுக்கப்புறம் கிங் d7, நைட் b6. அது பொருத்தமா தான் இருக்கு, விளையாடுங்க பாப்போம். நம்ம நைட் b6 விளையாடனா
ஒரு ரூக்கு ரூக் D7 விளையாடுங்க. நம்ம பார்த்த இதுதான். knight C5 இல்ல தப்பு. knight B6 ஏய் இரு எடுக்காதடா. அவங்க ரூக்க வெட்டிடணும். வேணாடா. விளையாடுங்க சிறப்பு. இந்த பாரு queen to G4 ஒரு நிமிஷம் இருங்க. இன்னுமே செய்யும். அண்ணா sir queen to G4 sir மியூட்ல இருக்கிறாரு. okay பரவாயில்ல.
லேக் அதுல இந்த புதிர்ல இருந்து நாளை பண்ணலாம். ஷான் திரையை பகிருங்க, உங்களுதுல பண்ணலாம். ஓகே நீயும் சேர்ந்து பண்ணு, கண்டுபிடி. அக்கா அண்ணா கூட சேர்ந்து பண்ணு.